நமஸ்தே. இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. இந்த வீடியோவில் ஹிந்தியில் இருக்கிற ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸு பார்ட் 3. இது ஏற்கனவே 10 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். பார்ட் 1ல் 5 வேர்ட்ஸ், பார்ட் 2ல் 5 கொடுத்துருக்குறோம். இப்போ பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேர்ட் கே ஊப்பர். கே ஊப்பர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா மேலே, அபவ் அப்படின்னு அர்த்தம். கே நீச்சே, பிலோ கீழே. கே அலாவா, அப்பார்ட் ஃப்ரம் தட் தவிர, அதை தவிரவும் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. கே பினா, வித்தவுட் இல்லாமல். கே யஹா, என்னுடைய பிளேஸ்க்கு, என்னோட இடத்துக்கு அப்படின்னு சொல்லுவோமா, என்னோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு, என் இடத்துக்கு அவன் வருவான் அப்படிலாம் சொல்லுவோமா, அந்த மீனிங். இப்ப சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எ காக் இஸ் அபவ் த ஹவுஸ். வீட்டுக்கு மேல ஒரு சேவல் இருக்கிறது. घर के ऊपर एक मुर्गा है. घरना வீடு, घर के ऊपर வீட்டுக்கு மேல, एक मुर्गा है. मुर्गाனா என்ன அர்த்தம்? சேவல். பறவைகள் நேம் எல்லாமே, பேர்ட்ஸ் நேம்ஸ் எல்லாமே தனியா ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸ்போக்கன் ஹிந்தி வீடியோஸ்லேயே அதையும் சேர்த்து கொடுத்துருக்குறேன். மேலே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் there is a cow under the tree. மரத்துக்கு கீழே ஒரு பசு இருக்குது. மரத்துக்கு ஹிந்தியில் பேடு. पेड़ के नीचे, மரத்துக்கு கீழே, एक गाय है, ஒரு பசு இருக்கிறது. அனிமல்ஸ் நேம்ஸும் நான் தனியா ஒரு வீடியோல கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்க்கும் நான் தரேன். மேலே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணியும் நீங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் தமிழ் he knows இங்கிலீஷ். தமிழை தவிர அவனுக்கு இங்கிலீஷும் தெரியும். இது எப்படி ஹிந்தியில சொல்லணும்னா, தமிழ் के अलावा उसको अंग्रेजी भी मालूम है. तमिल के अलावा उसको अंग्रेजी भी मालूम है. अंग्रेजीना हिंदीला इंग्लिश अंग्रेजीன்னு தான் சொல்லுவாங்க. अंग्रेजी भी मालूम है. मालूम हैனா தெரியும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், he will not eat without egg. முட்டை இல்லாம அவன் சாப்பிட மாட்டான். முட்டைக்கு ஹிந்தில அண்டா. अंडा के बिना वह नहीं खाएगा. அவன் சாப்பிட மாட்டான். இந்த காயேகாங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் வீடியோஸ் நான் இன்னும் போடல. நான் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ் வீடியோ போடுவேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டுடே ஹி வில் கம் டு மை பிளேஸ். இன்னைக்கு அவன் என்னோட இடத்துக்கு வருவான், என்னோட வீட்டுக்கு வருவான், இல்லை நான் இருக்கிற இடத்துக்கு வருவான் அப்படின்னு சொல்றதுக்கு. आज वह मेरा यहाँ आएगा. आज இன்னைக்கு, वह அவன், मेरे यहाँ என்னுடைய இடத்துக்கு, आएगा வருவான். இதுவும் ஃபியூச்சர் டென்ஸ் தான். आएगा அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் வீடியோஸ் நெக்ஸ்ட் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வீடியோ போட்ட உடனே வரும். நீங்கள் எல்லா வீடியோஸுமே பார்த்துக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, நம்ம சேனல் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு பிளேலிஸ்ட் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் ஸ்போக்கன் ஹிந்தி வேணுமா, பிராத்மிக் கிராமர் எக்ஸசைசஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், அது வேணுமா, பிராத்மிக் லெசன்ஸ், சரல் ஹிந்தி போதினிய லெசன்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் வேணும்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ஹிந்தி எழுத படிக்க தெரியாதவங்க ஈஸியாக எழுத படிக்க தெரிகிற மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு தனி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பாய்.